பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன பிளாஸ்ட் அப்படிங்கிற படத்தை பற்றி தான். உண்மையிலேயே டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு பக்காவான படம் தான் பிளாஸ்ட். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்துடைய க்ரூ பற்றி சொல்லிடுறேன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது கல்பாத்தி எஸ் அகோரம் அண்ட் மியூசிஷியன் ரவி பஸ்ரூர், அப்புறம் அருண் ராதாகிருஷ்ணன் சினிமாட்டோகிராஃபர், பிரதீப் இ ராகவ் எடிட்டர், ஃபீனிக்ஸ் பிரபு ஆக்ஷன் டைரக்டர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அதுக்கப்புறம் வீரமணி கணேசன் ப்ரொடக்ஷன் டிசைனர். இந்த படத்தில் நடித்தது அப்படின்னு பார்க்குறப்போ ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அதுக்கப்புறம் பிரீத்தி முகுந்தன், அப்புறம் அபிராமி கோபிகுமார், அதுக்கப்புறம் ஜான் கொக்கேனு, விவேக் பிரசன்னா, அர்ஜுன் சிதம்பரம், பவன் கிருஷ்ணா, இவங்கெல்லாம் இந்த படத்துடைய க்ரூ. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த படத்துடைய டேரக்டரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். சுபாஷ் கே ராஜ். இதுக்கு முன்னாடி அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இது ஒரு டெபு ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடே படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அவர் அசிஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் போட்டிருக்கு. உண்மையிலேயே வந்து இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காப்புல ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில். இந்த படத்தில் ஆஃப்டர் லாங் டைம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்னா ஏதாவது சின்ன கேரக்டராக தான் காமிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண படம் அப்படின்னா அர்ஜுனோட நடிப்புலனா இரும்பு திரைப்படம். அதுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணது அப்படின்னா அது பிளாஸ்ட் தான். ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்துடைய ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன். பிரீத்தி முகுந்தன் வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு இப்படி 3 லாங்குவேஜஸ்லையும் பண்ணியிருக்காங்க. பட் ரீசெண்டாக 2024 தான் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அப்கமிங் ஆக்ட்ரஸ். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் அபிராமி கோபிகுமார். அதுக்கப்புறம் வந்து விவேக் பிரசன்னா, அவர் ஒரு முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் ஜான் கொக்கேன், அவர் தான் வந்து இந்த படத்துடைய வில்லன். அருண் தயாளன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வர்றாரு. அர்ஜுன் சிதம்பரம், அவர் ஒன் ஆஃப் த வில்லன். அதுக்கப்புறம் வந்து பவன் கிருஷ்ணா ஒரு முக்கியமான கேரக்டர். ஓகே, இப்போது இந்த படத்துடைய க்ரூ சொல்லியாச்சு, இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு சொல்லியாச்சு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளை வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சு நம்மளை வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அப்படி டப்புன்னு போய் ரெஜிஸ்டர் ஆகும். நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கோம். வேலையில் பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த படம் பார்க்கும்போது போய் ரெஜிஸ்டர் ஆகணும். அப்படி ரெஜிஸ்டர் ஆன படம் தான் பிளாஸ்ட். பிளாஸ்டோடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து தங்களுடைய பாதுகாப்புக்காக போராடுற ஒரு கதை. இது ஏதோ ஒரு லைன் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நானும் அதே மாதிரி யோசித்தேன். அதாவது திருஷ்யம் படம் மாதிரியே ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக ஓகே நாம் வந்து மாட்டிக்காமல் சில விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துலையும் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு அவுட் சைட் த பிளாட் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இந்த ஃபேமிலிக்கு வெளியில் நடக்கக்கூடிய வேறு சில விஷயங்கள். ஒரு பெரிய கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டருக்கு வந்து ஒரு மைனிங் கம்பெனி இருக்குது. அந்த மைனிங் கம்பெனியில் இவ்வளோ 1000 ரூபாய் வந்து வரப்போகுது, இவ்வளோ கோடி ரூபாய் வரப்போகுது. அந்த கோடி ரூபாய் அவர் அக்வயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, அப்படி பண்ணும்போது இந்த ஃபேமிலி அதில் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க, எப்படி அந்த லாக் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஓவரால் ஸ்கிரிப்ட். இந்த படத்துடைய கதையோ திரைக்கதையோ அப்படியே ஓவராலாக ஒரு சீனாவோ சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா படம் வந்து அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த பெப்பு குறையவே இல்லை. அதாவது தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று. அதை வந்து சுபாஷ் கே ராஜ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பார்க்குறப்போ வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்கில் போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் மனுஷன் வந்து அப்படியே சும்மா கல் மாதிரி இருக்காருங்க. அவருக்கு நடிப்பும் சரி, அந்த யங் சாப்போட லுக் ஒன்று இருக்கும்ல, அது அவருக்கு எப்பவுமே இருக்குது. அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த படத்தில் நடித்த பிரீத்தி முகுந்தனை பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் ட்ரெய்லரில் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, அவங்க வந்து ஒரு கராத்தே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ பிரீத்தி முகுந்தன் வந்து ஃபைட் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபர் அவர் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஃபீனிக்ஸ் பிரபு. ஃபீனிக்ஸ் பிரபுவும் பாராட்டணும். ஏன்னா ஃபீனிக்ஸ் பிரபு வந்து படம் ஃபுல்லாகவே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரின்னு வச்சுங்க. இங்கிலீஷ் படம் மாதிரி நல்லா அந்த ஃபைட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுற விதம் பண்ணது எல்லாமே பிளாஸ்ட் தான் உண்மையிலே. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா இந்த படத்தை எந்த வீட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு இது பார்த்தேன். எனக்கு என்ன ஒரு ஜெயிலர் படத்தில் வந்து அதே வீடு மாதிரி தோணுச்சு. அதுதான் நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு உள்ள ராசியே என்னவோ தெரில, இந்த படத்துலையும் வந்து அந்த ஃபைட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதுவும் மக்கள் மனசில் பயங்கரமாக ஆழமாக பதியக்கூடிய லெவலில் இருந்தது. விவேக் பிரசன்னாவுக்கு பயங்கரமான பிரேக் த்ரூங்க. இது வரைக்கும் வந்து ஒரு காமெடினாக பார்த்துருப்போம், இதுக்கப்புறம் வந்து ஒரு குணச்சித்திர வேடலில் பார்த்துருப்போம், வில்லனாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, தியேட்டர் அந்தத்தில் 7 இன்ச் கிளாப்ஸு, அந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு விவேக் பிரசன்னா. அண்ட் இந்த படத்தில் அபிராமி வந்து பார்க்குறப்போ வந்து ரொம்ப சாது. அதாவது என்னென்னா அபிராமி பார்த்தாலே எல்லாரும் தோன்றது என்னென்னா விருமாண்டி ஜோடி தெரியுமே அப்படின்வாங்க.
விருமாண்டியில் பார்க்குறப்போ வந்து அந்த ரொம்ப ரொம்ப சாஃப்டான பொண்ணு காலமாடெல்லாம் கூப்பிட்டு வரும், ஆனால் தைரியமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ஃபைட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு கராத்தே ஃபேமிலி, அந்த ஃபேமிலி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறாங்க, ஃபைனலாக கிளைமேக்ஸில் என்ன நடக்குது, அதுதான் படம். சூப்பர்ப் ஸ்கிரிப்டு, அமேசிங் மியூசிக்கெல்லாம் அந்த தமிழில் பாட்டு போனோம்லாம் யோசிக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் பாட்டேன். எஸ், அவர் வந்து நம்ம மியூசிஷியன் பற்றி ஒரு சின்ன ஹைலைட்டாக சொன்னோம்னா, எஸ், இஸ் நேம் இஸ் ரவி பஸ்ரூர். ரவி பஸ்ரூர் வந்து யோசிச்சிருக்காரு, தமிழில் பாட்டு போட்டு லிரிக்ஸு அது ரொம்ப கஷ்டம், சரி ஓகே கம்ப்ளீட் இங்கிலீஷ் போயிடலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாகவே இங்கிலீஷில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரவி பஸ்ரூர். அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர், இந்த படத்துடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து உண்மையிலேயே தேட்டரில் அப்படி சீட்டு நுனியில் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி ஒரு படமாக தான் பிளாஸ்ட் இருக்குது. சில படங்கள் வந்து இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எப்படி ஆகிடுச்சுன்னா, நான் பார்த்துட்டு இல்லைங்க சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அது நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குன்னு எல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போட்டு ஹைப்பெல்லாம் கொடுத்துட்றாங்க. நான் சொல்கிறது சில படங்களுக்கு ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆக போகுது, இன்ன வரைக்கும் ஸ்டார் ரேட்டிங் கூட புக் மை ஷோவில் கொடுக்கலன்னா பார்த்துக்கங்களேன். அந்த படத்துக்கு ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்காம அது மக்கள் எதுவும் தெரிஞ்சிக்கக்கூடாது, இது இந்த ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுவே வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க 2 வாரமாக. பார்த்துக்கங்க, அது என்ன படங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வந்து மக்கள் என்றைக்குமே பார்த்து என்ஜாய் பண்ணணும். சில நார்மலான ஸ்கிரிப்டு ரொம்ப வந்து சுமாராக இருக்குனாலும் அதை வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. ப்ரமோட் பண்ணுறது தப்பு கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டுக்காக நம்ம செய்யலாம், ஒரு நல்ல டேரக்டருக்காக செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுவே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது மாதிரி தான் படம் எடுக்கணும்னு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் யாரும் யோசிச்சிடக்கூடாது. பாருங்கள் இது ஓடிச்சு அதே மாதிரி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொன்னேன். ஓகே, இது அவுட் ஆஃப் த டாபிக். இப்போ இந்த படத்துக்கு வருவோம். பிளாஸ்ட் படம் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இயரில் 2026 இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தை பார்ட் 2 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த படத்தை பார்ட் 3 எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி திருஷ்யம் படம் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேயில் மலையாள சினிமாவை மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சினிமாவை மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவையே ஒழுக்குச்சோ, அந்த மாதிரி இந்த பிளாஸ்ட்டுங்கிற படம் 100% எனக்கு தெரிஞ்சு இதை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போது இங்கே ஆக்ஷன் கிங் அர்ஜுன்னா அங்கே அக்ஷய்குமார் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை இந்த படத்தில் வந்து ரொமான்ஸு, பாட்டு, லவ் அதெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப அழகான நீட்டான ஒரு கதை, அழகாக பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் 24 நிமிஷம் போனதே தெரில, அப்படி இருக்குது படம். ஸோ அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு சின்ன டவுட் மட்டும் ஓடிட்டே இருந்தது, அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த படம் வேறு ஏதாவது ஒரு இங்கிலீஷ், ஒரு கொரியன் படம், இல்லை ஏதாவது ஒரு சைனீஸ் ஃபிலிம், ஏதாவது ஒரு படத்தை தழுவி எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. தெரிஞ்சால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி செஞ்சுருந்தாலும் அது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த காப்பி அடிக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம திருப்பி எடுக்கிறதோ அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கும் ஒரு பெரிய ஆர்ட் வேணும், அதுக்கு நமக்கு ஒரு திறமை வேணும். அது எப்படின்னா, மக்கள் மனசை கவர்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும். நம்ம அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டோம் அது மக்கள் மனசை கவர்ந்துடணும்னு சொல்ல முடியாது. வேறு லாங்குவேஜில் ஹிட்டான படம்லாம் இந்த லாங்குவேஜில் தமிழில் எடுக்கும்போது நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு, காணாமல் போயிருக்கு. அந்த வகையில் வந்து பார்க்கும்போது சுபாஷ் கே ராஜ் வந்து ஒரு சரியான டாப்பிக்கை தான் எடுத்திருக்காரு. ஒரு ஆர்டினரி மேன் எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன், இதுதான் தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஆக்ஷன் பிளாக்குக்கு இருக்கக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். அப்போ தான் தமிழ் சினிமாவில் தியேட்டரில் போய் பார்க்குறப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரு பயங்கர எனர்ஜி இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம தியேட்டரில் தான்டா பார்க்கணும் அப்படின்னு தோணும். அவங்களுக்கு யாருக்குமே இதெல்லாம் தயவுசெய்து ஓடிடியில் பார்த்து நாங்கள் வீட்டில் பார்த்துட்டோம், இந்த இதில் வந்தது எனக்கு இந்த பிரிண்ட் வந்து அந்த பிரிண்ட் வந்துன்னு பார்த்துடாதீங்க. தியேட்டரில் போய் பாருங்கள், 100% நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோடு போய் பாருங்கள், இன்னும் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து துள்ளி குதிப்பாங்க. ஏன்னா ஃபைட்டு அது கராத்தே ஃபைட்டு. அந்த கராத்தே ஃபைட்டு இப்போ எல்லோரும் குழந்தைங்களுக்கு கராத்தே கற்றுறது இல்லையா, அந்த கராத்தே ஃபைட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது ஓரளவுக்கு இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. மேபி இதுக்கு வந்து ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அதையும் நான் பார்த்துறேனே. ரேட்டிங் வந்து இதுக்கு ஓகே 16+ தான் பார்க்க முடியும், குழந்தைங்க போக முடியாது. ஓகே ஃபைன். அதில் 1-2 அந்த கத்தி வச்சு இது பண்ணுற அந்த விஷயம்லாம் இருக்குது ஃபைட்டில், அதனால் 16+ தான். பட் டெஃபினட்டாக வந்து யங்ஸ்டர்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. குறிப்பாக ஜென்சி கிட்ஸு ஆக்ஷன் கிங் அர்ஜுன்னா யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க.
பிளாஸ்ட்.